இன்றைக்கு நாம் தியானிக்கிற இருக்கிற தியானத்தின் தலைப்பு தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ஏதோம். ஏதேமை குறித்து தேவன் சொன்ன நியாய தீர்ப்பு. ஏதோம்னா யாரு அப்படின்னு நம்ம சிந்திப்போமானால், தேவன் இந்த பூமியை சீர்திருத்தம் பண்ணுவதற்கு மனிதர்களோட உடன்படிக்கை செய்தார். அதிலே முதல் மனிதன் ஆதாம், அடுத்த மனிதன் நோவா, அதற்கடுத்த மனிதன் சேமின் வம்சாவளியிலே வந்த ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த குழந்தை உண்டு. வாக்குத்தத்தம் தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி. தேவனுடைய வார்த்தையை நம்பியிருக்கிற நாமும் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். தேவனுடைய திட்டத்தை பூமியிலே செயல்படுத்துவதற்கு தேவன் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு சிலரை தெரிந்தெடுக்கவில்லை, நோ ப்ராப்ளம். நாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், அதுதான் நமக்கு ப்ராப்ளம். நாம் தெரிந்தெடுக்கப்பட்டதுனால தான் sanctification, inner war is always happening. உள்ளான போராட்டம் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கும். ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட மனிதன் என்ன நடக்கும் அப்படின்னா, 3 விஷயம் நடக்கும். சுவிசேஷத்தை நம்பி அவன் தன்னை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது, முதலாவது the declaration of God, justified, நீதிமானாக்கப்பட்டான். என்னோடு கூட பேசுவதற்கு, எந்த வேளையும் என்னோடு கூட பேசுவதற்கு இந்த மனிதனை நான் தெரிந்தெடுத்து கொண்டேன் என்று தேவன் அறிக்கை செய்வதற்கு பேர் ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமானாக்கப்படுதல். இரண்டாவது சாங்க்டிஃபிகேஷன். சாங்க்டிஃபிகேஷன் என்பது பரிசுத்தமாக்கப்படுதல் என்கிற நிகழ்வு. நம்முடைய மாம்சத்திலே பாவம் வாசம் பண்ணுகிறது. அது ஒருபோதும் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாது. அது ஒருபோதும் தேவனுக்கு சார்ந்து செயல்படாது, தேவனுடைய திட்டத்திற்கு சார்ந்து செயல்படாது. அதை சரிப்படுத்துவதற்காகத்தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். அவர் சரீரத்திலே வாழுகிற அந்த பாவத்தை கொல்லுவதற்கு அவர் வாசம் பண்ணுகிறார். ஸோ நாம் நீதிமானாக்கப்பட்ட பின்பு நடக்கிற நிகழ்வுக்கு பேர் சாங்க்டிஃபிகேஷன். அது என்ன என்றால், தொடர்ந்தேச்சையாக மாம்சத்திற்கும் பரிசுத்த ஆவிக்கும் உள்ள போர். அதிலே நாம் நம்முடைய முடிவை யார் பக்கமாக எடுக்கிறோம் என்பதை வைத்துத்தான் நியாய தீர்ப்பு நமக்கு உண்டா, இல்லை தெரிந்தெடுக்கப்படாத மக்களுக்கு மட்டும் உண்டா என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். தெரிந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கும் தேவன் நியாய தீர்ப்பை அருளுகிறார், தெரிந்தெடுக்கப்படாத மக்களுக்கும் நியாய தீர்ப்பை அருளுகிறார். தெரிந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நியாய தீர்ப்பை பரிசுத்த ஆவியானவர் அவ்வப்போது உடனுக்குடன் கொடுத்து கொண்டே இருப்பார். தெரிந்தெடுக்கப்படாதவர்களுக்கு கடைசியாக கொடுப்பார். அதுதான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. நமக்கு கொடுக்கப்படுகிற நியாய தீர்ப்பு கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்தின் நியாய தீர்ப்பு. அதைத்தான் பவுல் 1 கொரிந்தியர் 3:11-17 வரைக்கும் எழுதுகிறார். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே 20ஆம் அத்தியாயத்திலே 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் எழுதுகிறார். இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்பது 1000 வருடம் அரசாட்சிக்கு அப்புறமாக நடக்கக்கூடியது ஒன்று. இது நியாய தீர்ப்புக்கான விஷயம். இங்கே ஏதோமுக்கான நியாய தீர்ப்பு. ஏதோம் தெரிந்தெடுக்கப்பட்டவனா தெரிந்தெடுக்கப்படாதவனா என்றால், 2 பேரும் யாக்கோபும் ஏசாவும் இரட்டை பிள்ளைகளாக பிறந்தார்கள். அதை நாம் ஆதியாகமம் 25 நாம் 19 26 வரைக்கும் வாசிக்கும் பொழுது நாம் அதை அறிந்து கொள்ளலாம். அவர்கள் 2 குழந்தைகளாக பிறந்தார்கள். உள்ள என்ன நடக்கு? 2ம் அப்பமே மோதிக்குது. அப்பமே இன்னும் பிறக்கலை. இந்த அம்மா போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்லுகிறார், இளையவன் மூத்தவனை ஆளுகை செய்ய நான் தெரிந்தெடுக்கிறேன் என்பதாக கர்த்தருடைய வார்த்தையின்படி உருவாக்கப்பட்டவன் தான் அந்த இனக்கூட்டம்தான் இஸ்ரவேல். தேவனால் தன்னுடைய
பூமியை, த ரெஸ்டோரேஷன் பிளான் ஆஃப் எர்த், அந்த சீர்திருத்தம் பண்ணுகிற அந்த திட்டத்திலே தெரிந்தெடுக்கப்படாதவன் தான் ஏசா. அதனால்தான் அவன் தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியப்படுத்தினான். விற்கவே முடியாது சேஷ்டபுத்திர பாகத்தை. சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன செய்ய முடியாது? விற்கவே முடியாது. இன்றைக்கும் இந்திய சட்டம் உலகம் ஃபுல்லாக இருக்கிற 200 நாடுகள்லையும் உள்ள சட்டத்திலையும் சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன செய்ய முடியாது. ஆனால் நம்மால் என்ன செய்தார்? விற்றார். அப்போ அவனுக்கு அதெல்லாம் மேன்மையாக என்ன செய்யலை. அப்போ தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற வேண்டுமே என்கிற வாஞ்சை இருக்கும். தெரிந்தெடுக்கப்படாதவனுக்கு தேவ ஆசீர்வாதத்தை பற்றியோ தேவனுடைய கண் நம்மேல் விழுவதை பற்றியோ அவனுக்கு எந்த ஆமாம் அவருக்கு அலட்சியப்படுத்துவார், அவருக்கு இருக்காது. ஸோ இந்த சோசன் நான் சோசன், ஏதோம் இஸ் நான் சோசன். இப்போ தெரிந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு விரோதமாக தெரிந்தெடுக்கப்படாத மக்கள் வேலை செய்யும்போது தேவன் பார்த்து கொண்டு சும்மா இருப்பது இல்லை. நாம் தெரிந்தெடுக்கப்பட்ட எப்படி, வாட் இஸ் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் சோசன்? தேவன் உலகத்தில் யாரை தெரிந்தெடுக்கிறார், எந்த அடிப்படையிலே தெரிந்தெடுக்கிறார் என்றால் நாம் அதை நல்லாக தெரிந்து கொள்ள வேண்டும். உலகம் யாரை அவுட்காஸ்ட் பண்ணுதோ, உலகத்தினால் வெறுத்து தள்ளப்பட்ட, உலகத்தினால் ஆகாது என்று தள்ளப்பட்ட, உலகத்தினால் அவமான நிந்தை சுமத்தப்பட்ட மக்களைத்தான் தேவராஜ்யம் தன் பக்கமாக இழுத்து கொண்டு அவர்களை தலைவனாக மாற்றுகிறது. அந்த விஷயத்திற்கு இந்த ஆங்கிலிக்கன் தென்னிந்திய திருச்சபை வாய்ப்புகளை ஊழியருக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. சாதாரணமாக அலைந்து கொண்டிருப்பவர்களையும், அதிகாரம், ஊழியக்காரனின் அதிகாரம் என்ன என்று அறியாமல் அலைந்து கொண்டிருக்கிறவர்களையும் அழைத்து அவர்களுக்கு ஆசாரியத்துவ அதிகாரம் என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுத்து, அரசாங்கத்திலே தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களின் வேல்யூ என்ன என்பதை ஆங்கிலிக்கன் தென்னிந்திய திருச்சபை மதத்திற்கு அப்பாற்பட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அதான் சோசன், அவுட்காஸ்ட் பீப்புள். இவர்களைத்தான் என்ன செய்யும்? தேவராஜ்யம் தெரிந்து கொள்ளும். இந்த ஏதோம் என்பவர் ஞானம் நிறைந்த தேமான் பட்டணம், ஞானம் நிறைந்த தேமான் பட்டணம். இன்றைய பெட்ரா என்று சொல்லக்கூடிய பட்டணம் தான் அன்றைக்கு தேமான் என்று சொல்லப்பட்டது. அது ஞானத்திற்கு பெயர் போனது. அவர்கள் தங்கள் ஞானத்தை நம்பினார்கள், தேவனை என்ன செய்யவில்லை, நம்பவில்லை. த ராங் பிலீஃப் ஆஃப் ஏதோம். அவர்களுடைய தேதான் என்பது ட்ரேட் சிட்டி, பிஸ்னஸ் சிட்டி. பெரிய அறிவாளிகள், நாகர்கோவில் மாவட்டம் மாதிரி அறிவாளிகள். இவங்க எங்கே போனாலும் என்ன செய்வாங்க, தன் தனித்துவத்தை, எந்த மாவட்டத்தில் போனாலும் இவங்க ஒரு தனித்துவத்தை என்ன செய்வாங்க, காட்டுவாங்க, காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 மூளை இருக்குது, அதை செய்வாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்காது, இவங்களுக்கு மட்டும் என்ன கிடைக்கும், வாங்குவான். ஆமாம், மனிதர்களின் இருதயத்தை அறிந்து அவர்களை தன் பக்கமாக திருப்பி எங்கே ஓடிந்துருவார், ரிட்டையர்டுக்கு இந்த ஓடிந்துருவார். இது தேதான் பட்டணம் மாதிரி ஞானவான்கள். இவங்களுக்கு எப்படி இருக்கும், தே பிலீவ் ஃபர்ஸ்ட் தேர் விஸ்டம் அண்ட் தென் ட்ரேட் மென்டாலிட்டி. நீங்கள் உலகத்தில் எங்கே போனீங்கனாலும் பொண்ணுக்கு இவ்வளோ வேணும் அப்படின்லாம் என்ன செய்ய மாட்டாங்க. இந்த ஊரில் பொண்ணு எடுத்தால் பணக்காரன் ஆயிரலான்னு எங்கே தெரியுது, பாண்டிய நாடுக்கு தெரியுது, சோழ நாட்டுக்கு என்ன செய்யுது, இது சேர நாடு. தி ஆர் ட்ரேட் மென்டாலிட்டி. ஸோ ஏதோ மாதிரி ரெண்டுலேயும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நீங்கள் எந்த மூலையில் கொண்டு போய் 0ல் விட்டாலும் அங்கே ஒரு குட்டி ராஜ்யத்தை உருவாக்கி குட்டி ஹீரோவாக இணைஞ்சிருவார், இவர் மாறிடுவார். ஏன்னா ட்ரேடு மென்டாலிட்டி, எல்லாத்தையும் காசாக மாற்ற தெரியும். அப்படி ஒரு பட்டணம் இருந்தது ஏதோமில். அதான் தேதான். நார்த்தன் என்ட்ரியில் தேமான், சவுத்தன் என்ட்ரியில் யார், தேதான். இதான் இந்த ரெண்டையும் நம்பி, அப்புறம் அவங்க இருந்த இடம் எப்படி, கிளிஃப், மலை. அவ்வளோ ஈஸியாக யாரும் இணைஞ்சிட முடியாது அவங்கள போய். அதுதான் உபதியாங்கிற தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ கண்மலை வெடிப்புகளை இருக்கிறேன்னு சொல்லி ரொம்ப திமிரா
இருக்கிறையா? அது உபதியா 1:3-4 வாசிங்கன்னா தெரியும். அங்கே அந்த ப்ரைடு அவங்களுக்கு என்ன செய்யுது? உருவாகுது. வாட் இஸ் ப்ரைட்? பெருமை என்றால் என்ன? என்னை நானே கவனித்துக் கொள்வேன், என்னை என் ஜெபம் காப்பாற்றும், என்னை என் உபவாசம் காப்பாற்றும், எனக்கு யாரும் தேவையில்லை என்று நினைப்பவர்கள் பெருமைக்குரியவர்கள். அதை ஏதோம் செய்தது. எனக்கு தம்பிலாம் என்ன செய்ய வேண்டாம், தேவை இல்லை. நீ தெரிந்தெடுக்கப்பட்டவனா? என்னோட சேஸ்திரபுத்தர் பார்த்து அப்பமே நீ கொள்ளையடிச்சல, கொள்ளையடிக்கலாம். அவன் கேட்டான், உனக்கு சிவப்பு கூழ் வேணும்னா குடு. இவர் என்ன பண்ணார்? இவராக தெரிந்தெடுத்து கொடுத்துட்டு அதுக்கடுத்து இவர் என்ன பண்ணுறாரு? ரிவெஞ்ச் எடுக்கிறார். 400 வருஷத்துக்கு மேலே கோபத்திலே சுற்றிட்டு அலைகிறான். பாபிலோன் படையெடுத்துட்டு வருது, கையை கட்டி நின்று என்ன செய்கிறான்? சிரிக்கிறான். எதிரி நாடுகள் படையெடுத்துட்டு வருது, நேபுகாத் நேச்சர் படையெடுத்துட்டு வருது, கையை கட்டி என்ன செய்கிறான்? சிரிக்கிறான். அவங்க அங்கே விடுதலையாகி வராங்க. எங்களுக்கு நடந்து போக குர்ரா பாதைன்னா கொண்டே விடுவேன், உள்ளே வந்த கொண்டுருவேன். சரி, நடந்து போகிறதுக்கு காசு தரோம், தண்ணி குடிக்கிறதுக்கும் என்ன செய்கிறோம்? காசு தரோம். நோ 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 நோ, உள்ளே வந்த கொண்டுருவேன். ஓர் மலையை சுற்றி சுற்றி போகிறாங்க. இதெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார்? பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இப்பவும் நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்களாக ஆங்கிலிக்கன் தென்னிந்திய திருச்சபை சார்பாக நீங்கள் ஊழியங்களை செய்யும் பொழுது ஏதோ குறுக்கிடும், ஏதோ உங்களுக்கு விரோதமாக பொறாமை கொண்டு எழும்பும். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் பழி வாங்காமல் நீங்கள் தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது, பெருமை இல்லாத மனிதன்னா யாரு? பேபி. அதனால தான் பாலகர் வாயினால் துதி உண்டாக பண்ணினீர் என்பதை மத்தேயு 11 அவர் என்ன செய்கிறார்? 27 சொல்லுகிறார். மீனிங், பேபி என்ன செய்யும்? 1க்கு போகணுன்னா யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? அம்மா. 2க்கு போகணுன்னா அம்மா. சோத்துக்கு அம்மா. எங்கேயோ ஏதோ கடிக்குது, வீன்னு கத்தும், யார்? அம்மா. அம்மா இல்லைன்னா என்ன ஆயிரும்? டிஸ்டர்ப் ஆகிடும். அது சமாதானமாக இருக்க முடியாது. ஒரே கத்தும். அம்மா வந்து தூக்குனாதான். தட் இஸ் டிபெண்டன்சி அப்பான் மதர். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு தான் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்களின். யாராவது திட்டாங்களா? ஆண்டவரே உள்ள என்னமோ நடக்குது அப்படின்னு ரெபேக்காள் கர்த்தரிடத்தில் விசாரிக்க மாறி எதுக்கு எடுத்தாலும் தேவனிடத்தில் டிபெண்டாக இருக்கிறவங்க தான் த பேபி நேச்சர் சோசன் பீப்புள். நீங்கள் அதை செய்யலை அப்படின்னா நீங்கள் பெருமையின் பீப்புள். நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் பெருமை உங்களுக்குள்ளே வரும்போது தேவன் எதிர்த்து நிற்பார். இங்கே ஏதோம் அதைத்தான். ஒரே வயிற்றிலிருந்து தான் பிறந்தாங்க. ஒருவன் தேவனுடைய திட்டத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டவன் ஈசாக்கு, அப்போ மகன் பேர் யாக்கோபு, இஸ்ரவேல். தேவனுடைய திட்டத்திற்கு தெரிந்தெடுக்கப்படாதவன் பேர் என்ன? ஏதோம். அந்த ஏதோம் தெரிந்தெடுக்கப்பட்டவன் மேல் என்ன செய்கிறான்? பொறாமை கொள்ளுகிறான், பெருமையாக இருக்கிறான். நான் உயரத்தில் இருக்கிறேன், என்னை யாரும் என்ன செய்ய முடியாது. ஒன்று, எனக்கு என்ன இருக்குது? அறிவு இருக்குது, ட்ரேட் இருக்குது. 2வது, சகோதரன் மீது இருக்கிற வயலன்ஸ், கோபம். அவன் பல நாட்களாக அவன் கோபத்தில் இருக்கிறான். அதுதான் உபதியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் தெளிவாக எழுதுவார். உபதியா வாசிங்க பார்ப்போம். நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமை நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும், நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். என்ன மாதிரி இருந்திருக்கணும்? நம்ம கூட ஊழியம் பண்ணுற ஊழியர்கள் பாவ இச்சையிலே, மாம்ச இச்சையிலே, கண்களின் இச்சையிலே, ஜீவனத்தின் பெருமையிலே விழும்பொழுது அதை பார்த்து கைகொட்டி சிரிக்காமல் அவர்களுக்கு தோள் கொடுத்து அவர்களை எழுப்பி விடுகிற குணாதிசயம் நம்ம ஊழியக்காரராக நமக்கு வேண்டும். ஏனென்றால் நீங்களும் விழுந்து போன சரீரத்தில் தான் வாசம் பண்ணுகிறீர்கள், நானும் விழுந்து போன சரீரத்தில் தான் வாசம் செய்கிறோம். உங்களுடைய இன்ட்யூஷன், என்னுடைய இன்ட்யூஷன் ட்ரைனிங்கில் வேறு வேறு. Some chosen people less trained, some chosen people well trained.
உங்கள் ஆவியில் நீங்கள் ரட்சிக்கப்படுவது உண்மை. ஆனால் ஆவியில் 3 பகுதி இருக்கிறது. நம்பர் 1 கான்சயன்ஸ், நம்பர் 2 இன்ட்யூஷன், நம்பர் 3 ஃபெலோஷிப். உங்களுக்கு ஆவியில் நீங்கள் விடுதலை ஆகிட்டீங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கேரண்டி கொடுத்துட்டாரு, சீல் போட்டார்னா யாரும் சொல்லாமலே நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிப்பீங்க. உங்களுக்குள்ள இச்சையின் ஆவி வந்துருச்சு, நிரப்பிருச்சுன்னா யாரும் சொல்லாமலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குதோ, இச்சை இழுக்குதோ அதை நீங்கள் செய்துக்கிட்டே இருப்பீங்க. யார் உங்களுக்கு இன்றைக்கி செய்தாயிட்டாயா, இன்று வேதம் வாசித்தாயா, இன்றைக்கி அதை செஞ்சியான்னு நினச்ச வேண்டாம், கேட்க வேண்டாம். அவங்களுக்கு அந்த இச்சையின் ஆவி வந்தால் இச்சை செய்வாங்க. பரிசுத்த ஆவியில் நிரம்பியிருந்தாங்கன்னா அவர் நடத்தினாருன்னா உடனே என்ன செய்வாங்க? வேதத்தை வாசிப்பார்கள். அவர் இயேசு கிறிஸ்துவின் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மளை என்ன செய்வார்? நடத்தி கொண்டு போவார். திஸ் இஸ் கால்டு ஃபெலோஷிப். ஆனால் இன்னும் 2 இருக்குது, கான்சயன்ஸ் அண்ட் இன்ட்யூஷன். கான்சயன்ஸ் என்பது மனசாட்சி. வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் கான்சயன்ஸ்? ரைட் ஆர் ராங், இட் இஸ் அ டாக். நீங்கள் தப்பு செய்யும்போது உங்களுக்கு என்ன செய்யும்? பார்க் பண்ணும். நோ, இட் இஸ் ராங் அப்படி. அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? சில காரணங்களை டிசைன் பண்ணுவோம். அது இன்டலெக்ட் சொல்லுவோம். இல்லை அவங்களாம் அப்படி செஞ்சாங்களா, அதனால் நான் இப்படி செய்கிறேன். இயேசு செஞ்சார்ல, அது நானும் அது மாதிரி செய்யணும்னு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம செய்துட்டோம். இப்போ அதுக்கு என்ன செய்யணும்? சாட்சியா காரணம் ரெடி பண்ணணும். அதனால் அவர் செஞ்சார், நான் என்ன செஞ்சேன்? ஸோ கான்சியன்ஸ் கேட்காது. அப்போ கான்சியன்ஸ் ஆஃப் பண்ணணும். மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர் அப்படின்னு 1 தீமோத்தேயு 4:1 பவுல் என்ன செய்கிறார்? தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். தீமோத்தேயு இஸ் அ ஸ்பிரிச்சுவல் சன் ஆஃப் பால். அப்படின்னா என்ன? நீங்கள் திருப்பி ஒரே பாவத்தை செய்யும் பொழுது உங்கள் மனசாட்சி பேசுவதை நிறுத்திவிடும். அதுக்கு பேர் தான் என்னது? சூடுண்ட மனசாட்சி. அவங்க எந்த வித இன்னர் வார் இல்லாமல் அவங்களால என்ன செய்ய முடியும்? பாவம் செய்ய முடியும். அது அவங்களுக்கு பிரச்சனையாகவே தெரியாது. தேவன் கொடுக்குற குற்ற உணர்விலிருந்து விடுதலை என்பது வேறே. அது ஊழியம் செய்வதற்கு. நீங்கள் 1000 சின்னராக இருப்பீங்க, உங்களை நிரப்பி கொண்டு வந்து நிறுத்துவார். ஆனால் விட்டு போனவுடனே என்ன செய்ய திருப்பி? ஆமாம், தாவீது ஐயா கதறின மாதிரி நம்மளும் ஒன்றும் செய்ய வேண்டியிருக்கே. ஆமாம், பைபிள் இப்படி திறந்தோடனே அதெல்லாம் அப்படி படமாக வரும். நான் அது பண்ணேன், இது பண்ணேன். அது கூட ஆவியானவர் மூலமாக, குமாரன் மூலமாக பிதாவோட என்ன செய்யணும்? ஒப்புரவு ஆகணும். ஆனவுடனே அது போயிடும். திஸ் இஸ் த ரியல், த மென்டல் பிக்சர் ஆஃப் மேன் ஆஃப் காட். ஒரு மேன் ஆஃப் காட் இந்த விஷயம் வருது. பைபிள் வாசிக்கும் பொழுது முடியல, என்னால் பாட்டு படிக்க முடியல. ஏன் முடியல? என்னால் கைதட்ட முடியல. இப்போ நான் கவனித்து பார்த்தேன், வேதத்தை வாசிக்கும்போது யாருமே அதை எடுத்து என்ன செய்யலை? பார்க்கல. The word of God is the highest washing water. உங்களுக்கும் ஜனங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, நீங்கள் எப்போ பைபிளை இப்படி கையை வச்சு வாசிக்கிறீங்களோ அப்போவுமே கர்த்தர் க்ளீன் பண்ணுவார் உங்களை. நீங்கள் அதை செய்யலை, அப்படி தான் போவீங்க. நீதிமான் ஆக்கப்படாமல் போவீங்க. கிளர்ஜி மீட்டிங் அதுக்கு தான். ஊழியக்காரனுக்கு குறைஞ்ச பிசாசு கிடையாது. விசுவாசிக்கு ஒரு பேய்னா உங்களுக்கு 1,00,000 பேய் போட்டு கார்னர் பண்ணியிருப்பான். இங்கே தூக்கணும் வரிசையாக வச்சுருப்பான். அதில் நீங்கள் எங்கே ஜெயிப்பீங்கன்னா, கிளர்ஜி மீட்டிங்கில் வந்து உட்காரும்போது, வேதம் வாசிக்கும்போது, வேதத்தை எடுத்து, ஏன்னா இந்த வார்த்தை தான் நமக்கு உணவு. இந்த வார்த்தை தான் நம்மளை பிறக்க வச்சிருக்கு. We born by seed of God. What is seed of God? The word of God is the seed of God. பேதுரு சொல்லியிருக்கிறார், 1 பேதுருல சொல்லியிருக்கிறார், 1ஆம் அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிறார். நாம் எதை வித்தினால பிறந்திருக்கிறோம்? 20 18 வாசிச்சா தெரியும். ஆம், அழிவுள்ள வித்தினால அல்ல, தேவனுடைய வித்தினாலே நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? பிறந்திருக்கிறோம். லூக்கால 8ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் தேவனுடைய வார்த்தை தான் விதை, சீடு.
அது இருக்கா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23 வாசிச்சிருங்க. 23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. கல்கண்டு, குமுதம், திருத்தந்தி, மற்ற வார்த்தை, அந்த வார்த்தை, இந்த வார்த்தைக்கு என்ன கிடையாது? ஜீவன் கிடையாது. லைஃப் அண்ட் எட்டர்னல் லைஃப் இஸ் நாட் தேர். இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்குது. அதனால தான் கிபி 52 தோமா இந்தியாவிற்கு வந்த பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மாவட்டத்திற்கு மேலே தேவனுடைய லவ் ஜாஸ்தி. அதனால தான் இந்த மாவட்டத்தில் உள்ளவங்க அங்கங்கே வச்சிருக்கிறார் கர்த்தர். அவர்களுக்கு ஊழியத்திற்கு உதவக்கூடிய, ஆலயம் கட்டுவதற்கு அள்ளி வீசக்கூடிய மனதை கொடுத்துருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறோம். தமிழ்நாட்டிலிருந்து ஏன் வருது? சென்னையில் தான் அவருடைய ரத்தம் என்ன செய்யப்பட்டது? சிந்தப்பட்டது. அதனால தான் தமிழ்நாட்டிலிருந்து அநேக ஊழியக்காரர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்? எழும்பி கொண்டிருக்கிறார்கள். ஒருவராலும் அதை நிறுத்த முடியாது. இயேசுவின் ரத்தம் பேசும்னா தோமாவின் ரத்தமும் பேசும். அவர் இயேசுவினால் அனுப்பப்பட்டவர். அந்த தோமாவின் இரத்தத்தினாலே பிறந்தவர்கள் நாம். ஆதலாலே நமக்கு இந்த அறிவு வேண்டும். மனசாட்சி சரி தவறு என்று சொல்லும். ஊழியம் செய்யும்போது இந்த மனசாட்சியிலே சூடுண்ட நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அது என்னது என்று இப்பொழுதுதான் சொன்னேன். ஒரே பாவம் வரும். எந்த பாவத்தில் நம்ம ஜெயிக்க முடியும்னு பிசாசு ஊழியத்துக்கு வந்து முதல் 5 வருஷத்தில் காணர் பண்ணிடுவான். அது பீரியாடிக்கலாக 6 மாதத்துக்கு ஒரு வரும். எப்படியா சொல்கிறேன்? எனக்கு வந்ததில்ல, நான் ஜெயித்தேன்ல, கர்த்தர் உதவியில், அப்புறம் குப்புற விழுந்தேன்ல, அப்புறம் ஜெயித்தேன்ல. ஐ நோ வெரி வெல். அதனால தான் நான் அந்த சப்ஜெக்டை உங்களுக்கு என்ன செய்ய முடியுது? சொல்ல. ஏன் கிளர்ச்சி மீட்டிங் வைக்கிறோம்? தேவன் உங்களுக்கு போட்ட பேராயம் ஏசிஎஸ்ஐ கன்னியாகுமரி டயசிஸ். அந்த பேராயத்தில் தேவன் உங்களை அங்கி மாட்ட வைத்திருக்கிறார். எல்லோருக்கும் இல்லை, நம்மளை விட தகுதி வாய்ந்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நமக்கு வந்திருக்குது. அதை மேன்மையாக நினைக்க வேண்டும். கிளர்ச்சி ஃபெல்லோஷிப் வரலைன்னா you will fellowship with the devil, the one who appointed by devil. ஏன் நீங்கள் இங்கே வரல? அப்போ நீங்கள் யார் கூட தான் பண்ணியிருக்கணும்? அவங்க கூட தான் பண்ணியிருக்கணும். உங்களை இந்த புருஷனுக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட பிறகு நீங்கள் இந்த புருஷன் கூட வரலை, இந்த புருஷன் கூட வாழலைன்னா வேற எந்த புருஷன் கூடயோ இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இங்கே வந்த பிறகும் வேத வசனத்தை எடுத்து வாசிக்கலைன்னா யூ ஆர் நாட் கனெக்டட் டு த வேர்ட். எல்லாரும் அதை தான் போதிக்கிறோம். நீங்களும் இதே, எல்லாருக்கும் ஒரே பைபிள் தானே? எல்லாருக்கும் அதே 66 புத்தகம் தானே? கூட எதுவும் இருக்குதா? ஆர்சிக்கு மட்டும் 72. ஆமாம், அதுக்கு மேலே இல்லையே. வாழ்நாள் ஃபுல்லாக எதானே படிக்க போகிறோம். அப்போது இதுக்கு கனம் கொடுக்கணும்ல. இதனால தானே பிறந்திருக்கிறோம். இதுக்கு கணம் கொடுக்க தான் உங்கள் கான்சியன்ஸ் வெல் ட்ரைன்டு கான்சியன்ஸாக மாறும். ஈஸியாக ஸ்மெல் பண்ணுவீங்க. இவன் பிசாசினால் வந்திருக்கான், நம்மளை கொஞ்ச நேரத்தில் நினச்சி போகிறான், தூக்க போகிறான், நமக்கு என்ன செய்யும் தெரியும். தேவன் சொல்வார், இல்லை நீ அதில் விழு, நான் உன் கூட இருக்கிறேன், நீ ஓசியா மாதிரி ஓடினே இரு. தேவன் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான அழைப்பை கொடுக்கறது இல்லை. எல்லோருக்கும் ஒரே மாதிரியான அழைப்பை கொடுக்கிறவன் பிசாசு. தேவன் புது புது காரியங்களை செய்து கொண்டிருப்பார். அவர் God is God of creativity. We are son of God. We are chosen. We have our own creativity. அதனால தான் தேவன் டிரெக்ஷனை காட்டுவார், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தர மாட்டார். போ அப்படின்னு வர, அவ்வளோதான். நீ சொல்லு போ. எப்படி ஆண்டவரே போ, பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். பவுல் போனாரா? போனார். பவுல் போனார்ல, கண்ணு தெரியாமல் போனார். சாதாரண அனனியாட்ட சொல்லும் போது அனனியா ரெஃப்யூஸ் பண்ணார். நோ, உங்களுக்கு தெரியாத ஆண்டவரை அவன் எங்கே வச்சுருக்கான்? ஆண்டவருக்கு தெரியாமல் தான் நடக்குமா? இல்லை தம்பி, அதெல்லாம் எனக்கு தெரியும், அவன் உனையை தேடி வருவான். இப்போ நான் அவனுக்கு அட்ரஸை சொல்லிட்டேன். He will come, you pray. So clergy fellowship
உங்களுக்கு நல் மனசாட்சியை உண்டாக்கும். கிளர்ஜி ஃபெலோஷிப்பில் வந்து நீங்கள் பைபிளை வாசிக்காமல் உட்காந்துட்டு போகலாம். தட்ஸ் யுவர் வேஸ். ஐ நெவர் பாதர் அபவுட். பட் வாசிச்சா நீங்கள் சுத்தமாவீங்க. ஏதோமுக்கு வந்த ஜட்ஜ்மெண்ட்டு நமக்கு என்ன செய்யாது? ஃபேவர் வரும். நம்ம டிசர்வ் ஃபார் பனிஷ்மெண்ட். நாம் பனிஷ்மெண்ட்டுக்கு தகுதியானவர்கள். ஆனால் நம்மை கிருபைக்கு தகுதியானவர்களாக கிளர்ஜி ஃபெலோஷிப் மாற்றும். இங்கே உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எதுவும் நடந்த மாதிரியே தெரியாது, ஆனால் நடக்கும். அதைத்தான் யோவான் 15 சொல்கிறார், இப்பொழுது நான் பேசிய இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் அசுத்தமாகி விட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறாரா? சுத்தமாகி விட்டீர்கள் என்று சொல்லுகிறார். யோவான் 15:1-2-3. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். When you hear something, not the word of man, word of God, it is cleaning your conscience. கேட்கும்போது உங்கள் மனசாட்சி என்ன செய்யப்படுகிறது? கழுவப்படுகிறது. The another part is intuition, உள்ளுணர்வு. இதை கேட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போனோன்னே யார் முழிச்சுக்குவா? இன்ட்யூஷன் முழிச்சுக்கும். நீங்கள் வீட்டில் வச்சு வேதத்தை தியானிக்கிறீங்கள, இன்ட்யூஷன் முழிச்சுக்கிறோம். நீங்கள் வேதத்தை ஒரு 10 நாள் வாசிக்கலைன்னா இன்ட்யூஷன் இன்னொருவராலே பயன்படுத்தப்படும். யாரால்? 5 சென்சஸ். எதை கேட்குறீங்க, எதை பார்க்குறீங்க, எதை உணர்றீங்க, என்னென்னா மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 ஃபோட்டோகிராஃபர்களும் ஃபோட்டோ எடுத்து உள்ளே தள்ளி எங்கே தான் தள்ளுவாங்க? இன்ட்யூஷனுக்கு தான். அது வேலை செய்யும். காலையில் நீங்கள் வேதம் வாசிக்கவில்லை என்றால் நீங்கள் எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மோசையாக இருந்தாலும் சரி, கீழ்ப்படியாவிட்டால் அவனுக்கு என்ன கிடையாது? காணான். ஆமாம், நீ மேலே வானான். நோ காணான் ஃபார் யூ, கம். இதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ஏதோம் இன் ஜட்ஜ்மெண்ட். ஏதோம் சகோதரனுக்கு விரோதமாக வைராக்கியம் கொண்டிருந்தான். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது எசேக்கியேல் 35:5 வாசிங்க. நீ பழைய பகையை வைத்து இஸ்ரவேல் புத்திரருடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் அவர்களுக்கு உண்டான ஆபத்தின் காலத்திலே பட்டயத்தின் கூர்மையினால் அவர்களுடைய இரத்தத்தை சிந்தினபடியால். அப்போ நம்ம பழைய பகையை வைக்கவே, பழைய பகையை பொண்டாட்டிகிட்டு இருந்தே மாற முடியலையே. காலையில் காப்பி கொடுன்னு கேட்டுறணும். முந்தின நாள் நைட்டு சண்டை கடுமையாக போட்டிருக்கணும். காலையில் எழுந்தோடனே பல்ல காட்டிட்டு காப்பி குடுன்னு கேட்கணும். அதுதான் புருஷனுக்கு அழகு, தெரிந்தெடுக்கப்பட்ட புருஷனுக்கு அழகு. என்னம்மா அது என்ன செய்யும்? உடனே நேற்று நிகழ்வு அது முகத்தில் என்ன செய்யும்? படம் போட்டு அது சொல்லணும். அது நேற்று, இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? புதுசு. கிருபை புதுசு, நான் நீயும் புதுசு. அது ஆனால் பெண்களோட மனசு வெல் ஸ்ட்ராங் இன் த டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜி. அதில் பயங்கரமாக இருக்கும். 96 எதை பண்ணீங்க, 2000 எதை பண்ணீங்க, அது பண்ணீங்க, நேற்றும் அதைத்தான் என்ன செஞ்சீங்க ஏம்மா இது. ஆனால் பாட்டு எப்படி பாடும்? அதே மனைவி சண்டே விட்டீங்கன்னா, புது கிருவை தந்தீரையா, புது பலனாய் வந்தீரையான்னு பாடும். நம்ம எப்படி என்ன செய்யணும்? ஆண்டவரே அமைதியாக இருக்கு. நமக்கு அன்பு பெருக வேண்டும். அன்பு பெருக வேண்டுமானால் சகலத்தையும் தாங்க வேண்டும். த லாங் சஃபரர். அவர் ஹெட் இஸ் எ லாங் சஃபரர். அப்போ இந்த பகையை உள்ள வச்சிருந்ததுனால தான் ஏதோ நமக்கு என்னது? ஜட்ஜ்மெண்ட்டு. நம்ம பகையை என்ன செய்யக்கூடாது? ஆமாம், எதிரி கூட எதுவும் வைக்கக்கூடாது. பொண்டாட்டிக்கும் பழைய ஏற்பாட்டிலே எதிரி கூட வச்சுக்கலாம். எதிரி என்ன செஞ்சிடலாம்? போட்டு தலை. இங்கே அதுவும் இல்லை. மத்தேயு 5:44 சொல்கிறாரு, சத்ருவை மன்னிக்கும் கூட இல்லை,
ஆசீர்வதிக்கணுமா? ஒருபடி மேலே போய் என் சொந்தக்காரனே என்னால் என்ன செய்ய முடியல, மன்னிக்க முடியல. எனக்கு உணவு சமைத்து போட்ட என் மனைவியே என்ன செய்ய முடியல, என் பிள்ளைகளை வளர்த்த என் மனைவியே என்ன செய்ய முடியல, மன்னிக்க முடியல. எங்க ஆண்டவரே எதிரிய ஆசீர்வதிக்க. தட் இஸ் த ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். த டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் த ஹோலி ஸ்பிரிட். He is doing the work within our body. பாவத்தில் மாம்சத்தில் பாவம் வேலை செய்து அதை அழிக்கிறாரு. அதை தான் ரோமர் 8 என்ன செய்கிறாரு தெளிவாக 13ஆம் வசனத்தை வாசித்தா தெரியும். 2ஆம் வசனத்தை வாசித்தா மாம்சத்தில் பாவம் என்ன செய்யுது, வாசம் பண்ணுகிறது என்பதை விளங்கி கொள்ளலாம். 13ஐ வாசித்தால் மாம்சத்தின் கிரியைகளை ஆவியானவர் என்ன செய்கிறார், அழிக்கிறார். அதான் சாங்டிஃபிகேஷன். பரிசுத்தமாக்குதல் என்பது நமக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கிறது. திருச்சபை பரிபூர்ணம் அடைந்து விட்டது என்பது பொய், பரிபூர்ணத்தை நோக்கி நடந்து கொண்டிருப்பது என்பது மெய். That is called sanctification program. It's happening upon the church, upon the church leaders, upon the priest. The end is the glorification. Glorification meaning resurrection, உயிர்த்தெழுதல். அதுதான் என்னது, எண்டு. அதை நோக்கி தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். குளோரிஃபிகேஷன் நடக்கணும்னா யார் வரணும், இயேசுநாதர் என்ன செய்யணும். அப்போ we are in the favor, time of favor, age of favor. So don't judge anybody else. Look your assignment given by God. Look your appointment. Appointment is different, assignment is different. Assignment is having anybody else who believe Jesus. Hey, tell me to the people, those who not knowing the King Jesus, the Savior Jesus. என்னை பற்றி தெரியாதவன்ட்ட சொல்கிறாங்கிறது தான் என்னது, இயேசுவை ஏற்றுக்கொண்டவனோட அசைன்மெண்ட். அவன் செய்யணும். அது உன் பாவத்தை நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட சொல்லிட்டேல்ல, நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நீ அது செய்யணும். பட் யூ ஆர் நாட் அப்பாயின்மெண்ட். இப்போ நீங்கள் ஏசிஏசியில் வந்திருக்கீங்கள, அங்கி மாடிருக்கீங்கள, மீனிங் யூ ஆர் அ அப்பாயின்மெண்ட், அசைன்மெண்ட், எக்ஸிக்யூஷனர். யூ ஹாவ் த அப்பாயின்மெண்ட். இந்த ட்ரெஸ்ஸு போட்டு போனால் somebody will know he is praised. That's a code, dress code. That is appointment. எல்லாரும் பிஎஸ்சி படிச்சிடலாம், எல்லாரும் ஏதோ ஒரு எக்ஸாம் பாஸ் ஆகணும், ஆனால் எல்லாருக்கும் தாசில்தார் அப்பாயின்மெண்ட் என்ன செய்யாது, நடக்காது. 100 பேர் பாஸ் பண்ணுவான், 10 பேருக்கு ஆர்டர் வரும். இந்த பாஸ் பண்ணவெல்லாம் போய் அந்த தாசில்தார் சீட்டில் உட்கார முடியுமா? முடியாது. கோயில்பட்டி தாசில்தார் வந்து என்னது இது, அழகை மண்டபம், இதுக்கு எது தாசில்தார் ஆஃபீஸ், அழகை மண்டபம் தானா? தக்கலை தாசில்தார் சீட்டில் போய் உட்கார விடுவாங்களா? இல்லை தக்கலைக்காரனுக்கு அவர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தா செல்லுமா? செல்லாது. ஸோ God appointed you in the KK diocese of ACSI. Withstand and execute your assignment. The day will come, the God will prove, I am with you. Hallelujah. Hallelujah. We should not vindicated by man. We should vindicated by God. தேவன் அவசரப்படுகிற தேவன் அல்ல. ஏன்? He is not bounded by time. நாம் ஏன் அவசரப்படுறோம்? We are bounded by time. God is not bounded by time. உங்களை கூப்பிட்டு உங்கள் பிள்ளைய வச்சு செய்வான்னு பாரு, அதான் நம்ம சாமி. ஆமாம், ஆசைப்பட்டது யார்? ஆலயத்தை கட்டணும்னு. இவர் வந்து நைஸாக சொல்கிறாரு, நான் கேட்டனாடா, என்னை கட்டிடுவியா? அவங்க 2 பேருக்குள்ள ஃபெல்லோஷிப்பு, அது காதல் மோதல். ஆமாம், நான் நல்ல வீட்டில் இருக்கிறேன், உமர் உடம்படி கிருபாசனம் எங்கே இருக்குது? கூடாரத்தில் இருக்கேன். எனக்கு எப்படி இருக்குது? ஒரு மாதிரியா இருக்குது. அக்கே, நீ கட்ட மாட்டேன், உன் புள்ள தான்டா கட்டுவான் அப்படின்னா அவர் காட் இஸ் காட் ஆஃப் டெசண்டன்ஸ். உங்கள் மூலமாக இந்த டயசிஸில் செய்யணுங்கிறத உங்கள் புள்ள மூலமாக கூட செய்வார், புள்ளையின் புள்ள மூலமாக செய்வார், அந்த புள்ள மூலமாக செய்வார், அதுக்கடுத்த புள்ள மூலமாக செய்வார். பிகாஸ் தலைமுறைகளின் தேவன். யூ ஷுட் நாட் நெவர் பாதர் அபவுட் த வேர்ட் ஆஃப் காட்.
உங்களால் என்ன முடியுமோ அதை என்ன செஞ்சுக்கிட்டே இருங்க, எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே தேவன் பார்ப்பார். காட் நீட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். மீனிங் தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்கு விரோதமாக தான் உங்களுக்கு சுற்றி நடக்கும். அப்படி நடந்தால் தான் தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைன்னு அதுக்கு ப்ரூஃப். ஏன் அப்படி நடக்கணும்? அப்போ தான் உங்கள் உண்மைத்தன்மை உண்மைத்தன்மை விளங்கும். எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம இயேசுவோட ஆள் இல்லை. எல்லாரும் ஏற்றுக்கலைன்னா நம்ம யாரோட ஆள்? இயேசுவோட. அதை நிரூபித்த பிறகு தான் எல்லாரும் உங்களை ஏற்றுக்கிடுவாங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ஏதோம், அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் இஸ்ரேலே இருக்குது. அந்த 5வது வசனம் வாசித்து முடிக்கல. 5வது வசனம் வாசித்தோமா? எசேக்கியேல் 35:5. நீ பழைய பகையை வைத்து இஸ்ரவேல் புத்திரருடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் அவர்களுக்கு உண்டான ஆபத்தின் காலத்திலே பட்டயத்தின் கூர்மையினால் அவர்களுடைய இரத்தத்தை சிந்தினபடியால். அப்போ அவன் அக்கிரமத்துக்கும் ஆண்டவர் என்ன தருகிறார்? நியாய தீர்ப்பை. அப்போ உங்களுக்கு எனக்கும் என்ன உண்டு? இதுதான் 1 பேதுரு 4:17 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலம்னு கிபி 90 என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டாரு. ஸோ நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் இருக்கும். ஏன் இருக்கும்? நம்ம யார் கூட அலைன்ஸ் போட்டிருந்தோம்? பிசாசு கூட. அந்த அலைன்ஸை இயேசுவின் ரத்தத்தால் உடச்சிட்டு வந்திருக்கிறோம். இப்போ இங்கே என்ன செய்யணும்? ப்ரூஃப் பண்ணணும். எப்படி எகிப்துலேருந்து விட்டு வந்தவங்க எகிப்து கொமட்டு காயில் அந்த நினச்சிக்கிட்டே இருந்தான்ல, அவனை காலி பண்ணார்ல வனாந்தரத்திலேயே, அதை மாதிரி அந்தளுடைய நினைவை காலி பண்ணும் மட்டும் நமக்கு சாங்க்டிஃபிகேஷன் ப்ராசஸ் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். ஒரு வேளை நீங்கள் பயங்கர பரிபூர்ணர் ஆகிட்டீங்கன்னா கமான் தூக்கிடுவார், அங்கே தூக்கிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. So we should understand who we are. What is our duty? Who is my alliance? நான் யார் கூட இருக்கணும், நான் யார் கூட அலையன்ஸ் போடணும் அப்படிங்கிறத யார் தான் நிர்ணயம் பண்ணணும்? ஓயாமல் மாற்றுறது, இங்கே வர்றது, இதனால் நான் இங்கே போகிறேன்னு போகிறது, இதெல்லாம் ஜென்ம சரீரத்திற்கு உட்பட்டது. அப்படின்னா என்ன? ஜென்ம சரீரம்னா என்ன? இந்த உடம்பு சரீரம் இருக்குல்ல, இது எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளேருந்து வந்துச்சு. எங்கேருந்து வந்துச்சு? திஸ் பாடி இஸ் த ஃப்ரூட் ஆஃப் மை மதர் பாடி. இங்கே என்ன நடந்தாலும் எங்கள் அம்மா ஆடும். நான் சிக்காயிட்டேன்னா எங்கள் அம்மாவுக்கு தூக்கம் வராது, அழும். அது இது செய், அந்த டாக்டர் கூப்பிடு, கேள்வியை கேட்கும். அவனுக்கு என்ன ஆச்சு? ரத்த சம்பந்தமான உறவு. ஆவிக்குரிய சரீரம்னு ஒன்று இருக்குது, அது நமக்கு உயிரோடு இருக்குது. அந்த சரீரத்தை நீங்கள் டேமேஜ் பண்ணிங்கன்னா ஹோலி ஸ்பிரிட்டு சும்மா விடவே மாட்டார். நான் சொல்லலை, 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை டேஷ் பண்ணினால் அவனை நானும் டேஷ் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நமக்கான ஜட்ஜ்மெண்ட். நம்மளுடைய இருதயமே நம்மளை குற்றவாளி என்று தீர்த்தால், மீனிங் இந்த மனசாட்சி ஷார்ப்பாக இருக்குன்னா அது நம்மளை ரைட் ஆர் ராங் சொல்லும். உள்ளே சொல்லலைன்னா எங்கேயோ ஒன்றை திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். we have to evaluate ourselves. ஏன்னா இஸ்ரவேலுக்கு என்ன உண்டு? ஜட்ஜ்மெண்ட். அதை வாசிங்க அந்த வார்த்தை, எசேக்கியேல் 35:5. நீ பழைய பகையை வைத்து இஸ்ரவேல் புத்திரருடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் அவர்களுக்கு உண்டான ஆபத்தின் காலத்திலே பட்டயத்தின் கூர்மையினால் அவர்களுடைய இரத்தத்தை சிந்தினபடியால். இது வேற ஒன்றும் இல்லை, மத்தேயு 7:1 தான். 7:1 சொல்கிறார்ல, நீ குற்றப்படுத்தினேன்னா, நியாய தீர்ப்பு கொடுத்தேன்னா அதே அளவுகோலின்படி உனக்கு என்ன செய்வேன். அதை தான் அங்கே ஏதோமுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன செய்கிறாரு, சொல்கிறார். இஸ்ரேலுக்கு அவன் அக்கிரமத்தின்படி நான் நியாய தீர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது நீ சிரிக்காதேங்கிறார். தேவன் நம்முடைய விசுவாசிக்கு கொடுக்கும்போது நாம் என்ன செய்யக்கூடாது? அறிவிப்பு கொடுக்கலாம், ஆனால் ஆனந்தத்தோடு அறிவிப்பு என்ன செய்யக்கூடாது.
நம்மளோடு கூட இருக்கிறவர் ஒருவர் ட்ரையலில் இருப்பார். எல்லாருக்கும் தீங்கு நாள் உண்டு. தீங்கு நாள் எல்லா மனிதனுக்கும். நம்முடைய ஆதி தகப்பன் தவறு செய்ததினால் நாம் விசுவாசத்தை நிரூபித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். விசுவாச நிரூபணம்னா என்ன? விசுவாசம் நம்ம விசுவாசிக்க ஆரம்பிச்சதுக்கு விரோதமாகவே சுற்றி நடக்கும். அப்படின்னா நம்ம ட்ரையலில் இருக்கோம்னு அர்த்தம். நம்ம சொல்லுவோம், கர்த்தாவே இன்னைக்கு போய் சொல்லக்கூடாது ஆண்டவரேன்னு. 5 போய் அழகாக சொல்லுவோம். அங்கே சொன்னாதான் தப்பிக்கும் சூழலில் விழுவோம். திருப்பி ஏசுநாதர் என்ன செய்யணும்? இப்படி பார்க்கணும். அவரும் நம்மளை பேதுருவை பார்த்த மாதிரி என்ன செய்வார்? பிறகு பேதுரு அழுத மாதிரி மனங்கசந்து, சரிப்பா இப்போ போப்பா, மை அப்பாயின்மெண்ட் வில் நெவர் சேஞ்ச், யூ வில் பி ஏ தாசில்தார், ஈவன் யூ வில் கெட் அ ஃப்ளூ. உனக்கு காய்ச்சல் வந்தாலும் நீ யார் தான்? தாசில்தார் தான். உனக்கு கேன்சர் வந்தாலும் நீ யார் தான்? தாசில்தார் தான். உனக்கு இடுப்பில் கட்டி வந்தாலும் யார் தான்? இடுப்பு வலி வந்தாலும், வயிற்றால வந்தாலும். ஸோ ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்காத. யூ ஆர் அண்டர் மை ஃபேவர், யூ ஆர் அண்டர் மை கிரேஸ். ஸோ த ஆப்போனன்ட் கேனாட் டொமைன் யூ, கேன் டெம்ப்ட் யூ. உன்னை டெம்ப்ட் பண்ணலாம், ஆனால் உன்னை டொமைன் பண்ண விட மாட்டேன். ஏன்னா உன்னை ஆளுகை செய்கிற ஆண்டவர் நான். எனக்கு ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கொடுத்தது நீ. உன் வாயினாலே அறிக்கை செய்து எனக்கு கொடுத்தாய். ஸோ ஐ வில் ரெயின் ஓவர் யூ, பட் தட் enemy can tempt you. 5 பாயிண்ட் அவன் எடுப்பான், நம்ம 10 பாயிண்ட் எடுத்துருவோம் இயேசு கிறிஸ்துவினாலே. ஸோ தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ஏதோம் மெடிடேஷன் தீம் இஸ் த chosen people attacked by non-chosen people. The judgment of God will upon the non-chosen people. உங்களுக்கு விரோதமாக தெரிந்தெடுக்கப்படாதவர்களால் வரப்போகிற வந்து கொண்டிருக்கிற எல்லா அட்டாக்குகளையும் நீங்கள் அமைதியாக பார்க்கும்போது தேவனுடைய நியாய தீர்ப்பு தெரிந்தெடுக்கப்படாத ஜனங்கள் மீது விழும். ஏன்? அப்போ தான் தேவனுடைய திட்டம் நிறைவேறும். யூ ஆர் chosen ஃபார் நாட் யுவர் பிளான், காட்ஸ் பிளான். இட் இஸ் நாட் யுவர் விஷ். நான் இஷ்டப்பட்டபடி நான் ஊழியம் பண்ணணும். யூ ஆர் டெவில். டெவில் வாண்ட்ஸ் க்ளோரி. சாமியோட க்ளோரி எனக்கு வேணாம், என் க்ளோரி தான் என்ன செய்யணும்? எனக்கு தான் எல்லா க்ளோரியும் வேணும். ஆண்டவர் ஒருபோதும் க்ளோரியை என்ன செய்ய போகிறதில்ல, விட்டு தர போகிறத. உங்கள் லீடரு உங்களால் வர்ற க்ளோரியை ருசிக்கிறதுக்கு தகுதியானவர். அப்போ தான் உங்களுக்கு கீழே வர்ற க்ளோரி உங்களுக்கு வரும். எல்லா க்ளோரியும் நானே வச்சுக்கிறேன்னா சம்திங் ராங். மோசே கீழே யோசுவா வாலிபனாக இருக்கும்போதே ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தான். இப்போ அப்பாயின்மெண்ட்டார் ஆண்டவர். ஆனால் கூட அவன்கிட்ட பேசும்போது என் தாசனாகிய மோசே சொன்ன மாதிரி செய், மோசேயின் ஊழியக்காரனேங்கிறார். யூ ஆர் சர்வெண்ட் ஆஃப் மோசஸ், not servant of me. After 40 years, Joshua 24, God called என் தாசனாகிய யோசுவாவே. ஏன்னா 40 வருஷம் அவர் என்ன பண்ணார்? ப்ரூஃப் பண்ணார். God need proof, so that God gave the appointment like this. ஸோ நம்ம கூட இருந்த நிறைய ஊழியக்காரங்க நம்மளை என்ன செய்வாங்க? மார்க் பண்ணுவாங்க. 2 விஷயம், நமக்கு கிடைச்சது அவனுக்கு கிடைக்கல, அதான் பிரச்சனை. 10 பேர் பாஸ் ஆகிட்டான், 4 பேருக்கு தான் அப்பாயின்மெண்ட்டு, 6 பேருக்கு இல்லை. அவனுக்கு என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக கோவம் வரும், பொறாமல் வரும். ஒய் யூ பாதர் அபவுட் தட்? ஸோ ஆங்கிலிக்கன் தென்னிந்திய திருச்சபையிலே ஆயர்களாக கன்னியாகுமரி பேராயத்தில் இணைக்கப்பட்டு இருக்கிற, அபிஷேகம் பண்ணப்பட்டு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிற உங்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு வராதிருப்பதாக என்று இயேசுவின் நாமத்தில் இரத்தத்தில் சொல்லுகிறேன். அப்படின்னா தேவன் வெளிப்பாடுகளை கொடுப்பார். இப்போ வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு சில வெளிப்பாடுகளை கொடுத்துருக்கிறார். யூஸ் தட் டு எஸ்கேப் ஃப்ரம் தட் ட்ராப் ஆஃப் எனிமி. எல்லாருக்கும் ட்ராப் இருக்குது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் என்ன இருக்குது? ட்ராப் இருக்குது. உங்களுக்கும் எனக்கு நிறைய இருக்குது.
அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலிருந்து 21 முறை தாவீது சவுலினால் கொலை முயற்சி செய்யப்பட்டார். அப்போ கூட David know the value of anointing and appointment so that he didn't touch the Saul. உள்ளே வந்துட்டான், ஓட்டு தள்ளிடலாம், கூட இருக்கிறோம் சொல்கிறான். கர்த்தர் என்ன செஞ்சார்? சரியான டைம் கொடுத்துருக்கார். என்ன பண்ணிடு? ஓட்டுரு. ஐ நோ he is anointed by God. He is appointed as a king by my God, Lord. Don't touch. அழகா பேசுகிறான். தகப்பனே, மாமனார் வேற, ஜென்ம சரீரத்தின்படி யாரு? மாமனார் வேற. தகப்பனே, செத்த நாயையா இஸ்ரவேலின் ராஜா. எப்படி பேசுகிறான் பாருங்க. இது புரியணும் நமக்கு. When you are anointed, you will not overthink. You will not prove yourself. You will hand over your soul, body and spirit to the Holy Spirit. Without the knowledge of the Holy Spirit, no one keep eye and hand upon you and your ministry God given. இதை நாம் விளங்கி கொள்ளும் பொழுது we will escape from the judgment of Israel. Judgment of church is happening now. It started in the first century. அதான் 1 Peter 4:17. We have a Christ judgment. Church has its own judgment. It is written by Paul to the church of Corinth, 1 Corinth chapter 3:11-17. He is explained. போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இப்போல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம வீடு கட்டுறோம். யாருக்கு கட்டுறோம்? சாமிக்கு கட்டுறோம். யார் ஃபவுண்டேஷன்? ஜீசஸ் இஸ் த கார்னர்ஸ்டோன். 2 foundation is apostle and prophet. Who is our apostle? Apostle Thomas. You should know. Apostle Thomas. We should know. அதுக்கு மேலே தான் நம்ம என்ன செய்கிறோம்? அவர் மூலமாக தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற யாரோ ஒரு மனிதன் நமக்கு என்ன செஞ்சாங்க? எனக்கு எம்எல் ஜபசிங் என்ன build me up from the small kid. Evangelical Unionல discipleship training Dr. Selwyn, Dr. Barnabas is the Bible teachers for us to interpret the Bible. Total context, not the word to word. Total context Bible. The salvation plan is the Bible. மனுக்குல ரட்சிப்பை குறித்து முழுவதுமாக எழுதப்பட்ட புத்தகம் தான் என்னது? This is not a Christian book. This is a book of human being. அதுவே சொல்ல தெரியல இன்னும். இது சொல்லி புரிஞ்சிட்டாலே அவன் ஞானஸ்தானத்துக்கு வந்துடுவான். Your God is bounded by death. My God is engulfed the death. Victory over the death is the resurrection power of Jesus Christ. So that we are having our body and putting in front of the altar and hand over the body to the dust. Our own will. Death cannot pull the body. God didn't allow the Moses body to the devil. Why? It's created by God. It's a property of God. God wants to live within this body. All the religions hating the body, neglecting the body, except Jesus Christ. So we are not telling like that. We are simply telling about the disease. No matter disease. The resurrection power of Jesus Christ is the uniqueness of King of Kings, the Bada God of Jesus Christ. When you spoke, they will bow. Death is not king to my God. My God, victory over the death. Proclaim like that. You have the authority. Why you can't say like that? Simply borrow, depth.
evil spirit also giving money. My God also money, no problem. But எங்க அங்கே வருது யூனிக்னஸ்? எங்கே வருது? இது வரைக்கும் சரீரத்தில் உயிரோடு கூட எழுந்த எந்த சித்தரும் இல்லை except Jesus Christ. He proved in front of 500 people. He proved in front of the 12 apostles. He ascended in front of the Galileans, the Mount Olive. Nobody did in transparency. எங்கேயோ ஒரு குகைக்குள்ள இருந்து கிடச்சிதுன்னுவான், நாங்கள் அங்கே இருந்து ஒத்த காலில் நிற்கும் போது கிடச்சிதுன்னுவான். யார் பார்த்தானா? யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. விட்னஸ் இஸ் தேர் in Rome. We are God of truth, appointed man of God and woman of God, so that proclaim this land is land of black magic. This land is land of black magic people. The arrogancy is happening here. The only answer is the resurrection power of Jesus Christ. When you spoke the resurrection, automatically it will bound. If you are not talking about resurrection of Jesus, you talk 53 weeks in your church. Those who are conducting church, please raise your hand. Okay, எல்லாம் சர்ச் வச்சுருக்கிறீங்க. இன்னையிலேருந்து கணக்கு 53 வாரம். 53 வாரம் எதுதான் பேசுகிறீங்க? resurrection power. Resurrection power is doing. Resurrection power in the New Testament. Resurrection power in the Old Testament. Resurrection power spoke by Isaiah. Resurrection speak by Ezekiel. Resurrection power speak by Obadiah. Something. So many prophet is there. நீங்கள் பேசிட்டு மறுவாரம் அந்த விசுவாசிட்டு என்ன பேசுனுங்க? சரி, நான் பாஸ்டர் பாஸ்டர். Why? They doesn't have salvation. If you have salvation, the word will stick on your spirit. That's why James spoke 1:22-23 he spoken. நீ கண்ணாடியில் பார்க்குற மறந்துடுற, மீனிங் you are not getting salvation. ரட்சிப்பு பெற்றவனாலே பெற்ற ரட்சிப்பை பேசாமல் இருக்க முடியாது. அவன் பேசுவான். அதான் நீங்களும் நானும். உங்களுக்கு ஒரு கூட்டத்தை கொடுத்துருக்காருன்னா அவன் இன்னும் ரட்சிப்புக்குள்ளே என்ன செய்யலை. அவனை நம்ம என்ன செய்யணும்? குளிச்சியா, சாப்பிட்டியா, பைவிலாசியா, நேற்று வாசிய சொல்லு, மறந்து வச்சு பார்த்தா சொல்லு, வீட்டுக்கு போய் என்ன செய், இதை கேளுங்க. அப்போ தான் அவன் எதுக்கு வருவான்? ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஹோலி ஸ்பிரிட் வில் கண்ட்ரோல் ஓவர் த பாடி. அவன் செய்ய ஆரம்பிச்சிடுவான். நீங்கள் ஒரு நாள், நானும் ஒரு நாள் விசுவாசியாக இருந்தோம்ல, இப்போ அப்படி இல்லைல்ல. இப்போ யாரும் சொல்ல வேண்டியதில்லைல்ல. பொண்டாட்டி சொல்லுது, ஏன் நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரன், ஊருக்கு நல்ல உபதேசம் பண்ணுற, அவகிட்ட பல்ல காட்டி ரொம்ப நேரம் பேசுகிற, என்கிட்ட என்ன செய்ய மாட்டுக்க, பேச மாட்டிக்க, நீ ஊழியக்காரனே இல்லை அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு, அப்படியா சரி சாப்பிட்டியாம்மா அப்படின்னு கேட்குறோம்ல. that's we are getting the deliverance. God will give you the deliverance, not the freedom. freedom கொடுத்தா நீங்கள் பிச்சைக்காரன், அவர் யார்? பாஸ். கட்டியிருந்தவங்கள விடுதலை ஆக்கிட்டார். இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்? எடுக்க நீங்களா போய் எடுத்துக்கிறதே ஏன் ஃப்ரீடம்? எங்கள் வீட்டில் கிச்சனில் போய் சோதை எடுத்து போட்டு சாப்பிட்டேன்னா எனக்கு என்ன இருக்கு? ஃப்ரீடம். அப்போ ஃப்ரீடம் இருக்குது இல்லைங்கிறது உங்கள் நடவடிக்கையை பொறுத்து தான் தெரியணும். கர்த்தர் இருந்தால் விடுதலையை வச்சுக்கா, விடுதலையை தாரேன், விடுதலையே தர மாட்டேன், விடுவித்து விடுவார். ஃப்ரீடம் வேற, டெலிவரன்ஸ் வேற. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். டெலிவரன்ஸ் மீனிங் யூ ஆர் பவுண்டட். அதனால தான் என்ன பண்ணுறோம்? காயங்களை கட்டியது உங்க கிருபை, கட்டுக்களை நீக்கியது உங்க கிருபை. நீக்கிறோம், ஆனால் பார்த்துக்கினே இருக்கும். கையங்காலம் இப்போ இல்லைடா,
ஏன்டா கட்டப்பட்ட மாதிரியே கர்த்தாவேன்னு இழுத்துட்டு போகிறோம். நீ கட்டப்பட்டிருக்கும்போது நான் என்ன பண்ணேன்? உன்னைய இழுத்தேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? இப்போ நீ ஏன் என்ன செய்யணும்? நீ ஏன் அங்கிட்டு போகலாமா இங்கிட்டு போகலாமான்னு திங்க் பண்ணு. தாவீது போய் கேட்குறான், தீர்க்கதரிசிட்ட, என்ன நான் சண்டைக்கு போகலாமா வேணாமா? உன் பார்வைக்கு நலமானபடி செய்யும் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். The prophet can identify the man with God. ஒரு மனிதனோட கர்த்தர் இருந்தால் அவன் நினைச்சதெல்லாம் அவன் என்ன செய்யலாம் காரியத்தை. இங்கே நினைச்சதை செய்யறது கிடையாது. நினச்சிக்கிட்டு திரும்பியும் கட்டப்பட்ட மாதிரியே ஆண்டவர் ஏதாவது ஒன்று செய்யும்னா பேசாமல் இருப்பார். என்ன சொல்லுவார்? லேக் ஆஃப் நாலேஜ், யுவர் நாலேஜ் இன் புவர், ஐ டெலிவர் யூ. நீ தான் என்ன செய்யணும்? சுதந்திரத்தை வெளியே காட்டணும். நான் இங்கே போகிறேன், நான் ஒரு 6 ஊரில் நடத்துகிறோம். ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது அந்த ஊரில் சபை இருக்காது. அந்த ஊரில் எதிரி யாரோ அவனுடைய நண்பனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாங்கள் நலத்திட்ட விழா நடத்துவோம், உங்கள் ஊருக்கு என்ன செய்யணும் வாரம். அவன் என்ன பண்ணுவான்? அப்படியா, ஐயோ சோத்திரம், நீங்கள் வாங்க, ரொம்ப சந்தோஷம்ட்டு எதிரிக்கு ஃபோன் அடித்தவன் என்ன செய்வான்? பட் ஐ ஆம் நாட் லைக் யூ. I am consecrated as a bishop. I prove myself through the Modi projects, so many projects. In front of the enemy's opposition, I conduct the procession, I conduct the meeting. அவனை நிற்க வச்சு நடத்திட்டு வருவேன். தேவன் என்னை கொண்டு செய்திருக்கிறார். ஏன்னா என்னோடு கூட இருப்பவர் யார் என்று எனக்கு தெரியும்படியாக அந்த காரியங்கள் நடந்தது, இப்பொழுதும் நடக்கிறது. நாங்கள் எந்த ஊருக்கு போனாலும் மூணு தடவை என்ன செய்யணும்? போலீஸ் ஸ்டேஷன் போகணும், சிஎஸ்ஆர் காப்பி வாங்கணும். 4வது தடவை எங்களுக்கு ஃப்ரீ ஆயிரும். We will possess our freedom. Hallelujah. So you are delivered. You have to execute your freedom. நான் இங்கே வந்தோடனே ஒரு சங்கடமான செய்தி, கம்யூனியன் இல்லைங்கிறத கேள்விப்பட்டேன். No. We are not qualified by ourselves. We are qualified by the blood of Jesus and body of Christ. ஸோ எப்பொழுதெல்லாம் கிளர்ஜி சேரும்போது கம்யூனியன் என்ன செய்யணும்? எடுக்கணும். The communion kill your guilt conscious. Guilt conscious ஒவ்வொரு நாளும் பில்டு பண்ணுவான் பிசாசு. அப்போ தான் நீங்கள் பிரசங்கத்தை நிறுத்துவீங்க. அப்போ தான் உங்களுக்குள்ளே போடப்பட்ட கர்த்தருடைய வெளிப்பாடுகள் வெளியே வந்து வேலை செய்யாது. அப்படின்னா ஒரு ஊழியக்காரனை எதில் மாட்டணும்? குற்ற உணர்வில். அதுக்கு முதல் துருப்புச்சிட்டு யார் தெரியுமா? ஊழியக்காரனுடைய மனைவி. ஆதாமுக்கு ஏவாள் போல். ஸோ மனைவியை கொண்டு வந்து நிறுத்துவான். இப்போ நீங்கள் இதை துரத்தவும் முடியாதா? இதை பார்க்காம இருக்கவும் முடியாதா? இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த அம்மா என்ன செய்யும்? ஏதோ வீட்டுக்காரனை காப்பாற்றுற மாதிரி அது ஏதோ நினச்சிக்கிட்டு அது என்ன செய்யும்? வேலை செய்யும். அந்த அம்மா போய் நீ வந்து பிசாசுடைய ட்ரூப்புக்கு வேலை செய்யுங்கன்னா பிரச்சனை இன்னும் என்ன செஞ்சிடும்? கூடிரும். அப்போ அப்படியே என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன தான் காட்டணும்? வாயை இறுக்கி மூடி நாவை அடக்கி அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நாவை அடக்குதல் மனிதனுடைய வேலை அல்ல. ஜேம்ஸ் 3:8 நாவை அடக்க ஒரு மனிதனாலும். அப்போ பிசாசு வந்து உங்களுக்கு என்ன செய்வான்? நாவை தூண்டி, நீ பேசு மகாராஜா, உன்னை நான் திரும்பி என்ன செய்கிறேன்? அடிமையா? இதுக்கு யார் துருப்பிச்சிட்டா பயன்படுத்துவா? மனைவி. இதை கலட்டி விட முடியாது பாருங்க. கலட்டி விட்டால் கர்த்தர் அடிப்பார். ஏன்டா நான் கொடுத்த கிஃப்டை கலட்டி விட்டேன். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நீர் கொடுத்த மனைவி இப்படியாக செய்யுது, அப்பா என் கையில் இருக்கும்போது தான் அது ஏன் கிஃப்ட்டு. இப்போ யார் கிஃப்ட்டு? வாங் கிஃப்ட்டு. கிஃப்டை குச்சி குறை சொல்கிறதுக்கு எந்த பைத்தியக்காரனாவது சொல்லுவானா? சொல்ல மாட்டான். உன் கிஃப்டை நீ தான் என்ன செய்யணும்? அவர் விளைவிக்கிறார். அவர் வரமாட்டார். நம்மளாம் அப்படி தான் நினைக்கிறோம். ஒன்ஸ் காடோட கிஃப்ட்டு கிருபையும் வரங்களும் ரோமர் 11:29 மாறாதவைகள் கொடுத்துட்டார்னா, நீங்கள் அதை பற்றி அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அவர் என்ன செய்வார்? அமைதியாக இருப்பார். He will quiet. Nonsense. That's yours.
மோசே போறான், அந்த ஜனங்கள் இல்லையும், ஹே உன் ஜனங்கள், ஆண்டவரே நானா பெத்தேன், உன் ஜனங்கள். எப்ப காட் உங்களுக்கு ஒரு வரத்தை கொடுக்குறார், பிசாசு துரத்த வரத்தை கொடுக்குறார், பிசாசு போல, நீங்க போய் ஆண்டவரே பிசாசு போல அமைதியா இருப்பார். ஏய் வரத்தை கொடுத்துட்டேன்டா, கத்தியை மாற்றி பிடிச்சிருக்கியா, நேராக பிடிச்சிருக்கியா, சரியாக பிடிச்சிருக்கியா பார்த்து வெட்டு, வெட்டும். என்கிட்ட வந்து நிற்காத. ஐ கேவ் இட் மேன், யூஸ் இட் அப்ரோப்ரியேட் டு த சிச்சுவேஷன். எல்லாத்துக்கும் என்கிட்ட வந்து நிற்கிறதுக்காக உன்னைய அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறேன். தாசில்தார் எப்போ பார்த்தாலும் ஆர்டிஓட்ட போய் நின்று ஆர்டிஓ நினச்சேன். உனக்கு அறிவு இல்லையா? உன் ஜுரிடிஃபிகேஷன் தெரியாதா உனக்கு? ஏய் கல்யாணம் கட்டி கெடுத்துட்டு எப்படி ஆண்டவரே கல்யாணம் கட்டி பிள்ளை வரும் கேட்பீங்களா? யூனோ அது 13 வயசுலேருந்து அந்த ஹார்மோன் என்ன செய்யுது, அதை குறித்து அவன் செய்கிறான். ஐயோ அந்த பொண்ணை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்குதே, இந்த பொண்ணை பார்த்தா, எல்லா பொண்ணை பார்த்தாலும் கல்யாணம் பண்ணலான் இருக்குதே. கல்யாணம் பண்ண பிறகுதான் பாருங்க அழகான மாமா மக வந்து நிற்பா. என்ன இது கொஞ்சம் லேட்டா கல்யாணம் முடிச்சிருந்தா இவளை, எவளை கட்டினாலும் அந்த பிரச்சனை வரப்போகுது. ஏன்னா நீங்கள் இயேசுவை கட்டிட்டீங்க. தட்ஸ் அ ப்ராப்ளம். இயேசுவை நீங்கள் கட்டினதுனால உலகம் உங்களை கும்முன்னு கும்புறத்தான் செய்யும். அதில் தான் நீங்கள் என்ன ஆவீங்க, மெச்சூர் ஆவீங்க, உங்கள் சோல் மெச்சூர்ட் ஆகும். சின்ன பிள்ளையில ஒரு சோல் மெச்சூரிட்டி இருந்தது. சாக்லேட்டுக்காக அழுதும். 15 வயசில் சே சாக்லேட் தானா, ஒரு 5000 ரூபான்னா அழலாம். Like that, when you achieve the 55 years old, your soul will be matured. The lust of the eye, the lust of body, the pride of life cannot challenge you, because you are well grown in the spirit. You have the trained intuition, you have a trained conscience. அப்போ போட்டு பார்க்கலாம். மோசஸ்க்கு 80 வயசு, நமக்கு 55. அல்லேலூயா. We will come over the judgment upon the church, because we are living under the age of grace. We have the speaking blood of Jesus. We have a eating bread of life. We have the Spirit living within us. These are the 3 tools used by the chosen people. தேவன் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக.